வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து சனிக்கிழமை. எப்போ மிளகு பொங்கல் சுஞ்சி அந்த மாதிரி தான் பண்ணுவேன். இன்னைக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்லிட்டு பூரியும் உருளைக்கிழங்கு பாலையும் வந்து என்னுடைய ஸ்டைலில் எப்படி பார்க்கலாமா? போட்டு எண்ணெய் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுருக்கேன். அது பொரிஞ்ச உடனே உளுத்தம்பருப்பு கடமையான ஒரு 3 வெங்காயம் எடுத்தேன். நல்லா பெருசா எடுத்து பொடியாக நறுக்கிட்டு நல்லா சவுக்காக வதக்கணும். கொஞ்சம் வதக்கிட்டேன். உருளைக்கிழங்கு நல்லா நறுக்கிட்டேன். வேற ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சேன். பெரிய உருளைக்கிழங்கு வேக வச்சேன். மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். காரத்துக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க. இல்லாட்டி நம்ம பச்சை மிளகாலாம் போட்டுக்கிறதுனால கொஞ்சம் காரம் இருக்கும். அதனால எங்களுக்கு கொஞ்சம் காரமாக வேணுன்றதுக்காக நான் மிளகுத்தூள் போட்டுருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு நல்லா வதக்கிட்டோம். கொதிக்கிட்டோம். கொதிச்சோன்னு நம்ம உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். இப்போ வந்து அதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருக்கு. நல்லா கொதிச்சு இந்த வாசனைலாம் போய்ட்டு கலக்கலன்னு இருக்கட்டும். காராமணி ஊற வச்சுருந்தேன். அதை போட்டு ஒரு பொரிச்சுக்கொள்ள மாதிரி வச்சுட்டு வாழைத்தண்டுலாம் கூட்டு பண்ணலான்னு இருக்கேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பொரிச்சுக்கொண்டு எப்படி செய்யணும் பண்ண வழக்கம். கொஞ்சம் கடுகு போடுங்க. அதில் கடுகு கொஞ்சம் கம்மியாக
வேக வச்சுருக்கிறேன். அது கூடவே இந்த வாழைத்தண்டும் அதிலே போட்டு பாதி வெந்துச்சு கொஞ்சம். அதனால் இதையும் கூட சேர்த்து போட்டுக்கலாம். அது குக்கரில் போட்டோம்னா நல்லா வெந்துடும். இது எல்லாம் கண்டாக இருக்கிறதுனால சரி பாத்திரத்துலேயே போட்டு வேக வச்சுருக்கேன். அது கூடவே தக்காளி வெங்காயமும் போட்டுக்கணும், வெந்துடும் நல்லா. குழம்பு மிளகாத்தூள் சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுருங்க. காரத்துக்கு அதுலேயும் கொஞ்சம் உப்பும் போட்டுருங்க. இதுலேயே கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டிருக்கேன். இந்த அளவு தண்டுக்காக கொஞ்சம் வந்து போடுறேன். பருப்புலேயே போட்டு வேக வச்சுட்டேன். இருந்தாலும் கொஞ்சம் போட்டு ரொம்ப வெந்துடும். அதனால தான் நான் இந்த பாத்திரத்துலேயே வேக வச்சுருக்கேன். கொஞ்சம் வெந்துச்சு. தாளிப்பு குழம்பு கொதிச்சு முடிச்சிச்சு. இப்போ வந்து அது மேலே கொத்தமல்லி தழை போட்டு கொஞ்சம் குழம்பு ரெடி. இது சீரகமும் போட்டேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து தாளிப்பில் ஊற்றி விட்டுருவோம். அவ்வளோதான். ரெடி. சமையல் மத்தியான லஞ்ச் என்னன்னு பார்த்துருப்பீங்க. சுட சாதம், காய்கறிகள்லாம் போட்டு குழம்பு, இது வந்து வாழைத்தண்டு கூட்டு, இது ரசம். இதே மாதிரி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஃபுல் வீடியோ வேணும்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.